கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாறை குறித்து வாசித்து கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த நாட்களிலே வரப்போகிற இறையரசு, முழுமையாக நிலைநாட்டப்படும் இறையரசு, கர்த்தராகிய இயேசுவானவரை நாம் வாரும் ஆண்டவரே என்று அழைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய முடிவு, அதே போல் வேதாகமத்தினுடைய முடிவு. வேதாகமம் அதிலே தான் முடிகிறது. இயேசுவானுடைய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுதெல்லாம் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க இயேசுவானவர் திரும்ப வருவார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை, அவருடைய நாமத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இதுதான் தீர்க்கதரிசிகள் சொன்னது, வேதத்தின்படி எழுதப்பட்டது. எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை குறித்தும் அவர் முழுமையாக இந்த தேவ ராஜ்யத்தை, இறையரசை அவர் நிறுவப் போவதை குறித்து நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தரும் தேவனுமாய் அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். தாவீதின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைநாட்டுவேன் என்ற ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையிலே முழுமை பெறுகிறது. அது ஆரம்பித்து விட்டது, முழுமை பெறுகிறது. இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய கடைசி நாள், கிட்டத்தட்ட அவருக்கு 95 வயசுக்கு மேலே இருக்கும். ஏன்னா அந்த 90வது வருஷத்தில் இவர் எழுதுகிறார். 95 வயசுக்கு மேலே நல்ல பழுத்த பழமாக இருப்பார் அவர் எழுதும்போது. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம், அதுக்கு அடுத்ததாக யோவான் எழுதின மூன்று கடிதங்கள், அதற்கு அடுத்ததாக கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம். இதில் நம்ம பார்த்தோம் 7 என்று வரக்கூடிய குறிப்புகளை நாம் பார்த்து கொண்டோம். 7 என்றால் முழுமையை குறிக்கிறது, முழுமையாக சொல்லி கொண்டு வருகிறார் என்று. அந்த 7 நகரங்களை குறித்து நாம் சில ஒரு நகரங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம், எந்தெந்த நகரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த எபேசு நடுவில் இருக்கும், இங்கே அதை சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு வருவார். இப்படி தான் அமைக்கப்பட்டிருந்தது. இப்படி தான் பவுலடியார் அந்த இடத்த என்ன 3 வருடங்கள் எபேசு பட்டணத்திலிருந்து இந்த ஆசியாவில் உள்ள அனைத்து பட்டணங்கள், பெரிய பெரிய பட்டணங்கள் எல்லாவற்றுக்கும் சுவிசேஷம் போனது. இது நல்லா நம்ம இந்த நகரத்து சபைகள், அதாவது பெரிய பெரிய பட்டணங்களில் உள்ள சபைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சபைகள் தனக்காக வாழவில்லை. அந்த ஆதி அப்போஸ்தல சபைகள் அநேக பட்டணங்களிலே சபைகளை கொண்டு வந்தது. பவுலடியார் எந்த இடத்துக்கும் போகவே இல்லை, ஒரே இடத்துல தான் இருந்தார். பின்பதாக பவுலடியாரை தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பிலிப்பு வந்திருக்கிறார். பிலிப்பு இரத்த சாட்சியாக வந்து ஏரோபோலியிலே அவர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. அப்போல அதை பின்பதாக நாம் பார்க்கிறோம். தீமோத்தேயும் இங்கே ஊழியம் செய்திருக்கார் அதுக்கு முன்பதாக. அதோடு கூட கடைசி நாட்களில், அதாவது 3வது தலைமுறைக்கு இந்த கடிதங்கள் எழுதப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 தலைமுறைகள் நடந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவருடைய இதிலிருந்து, அதாவது சபை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 3வது தலைமுறையாக இருந்திருக்க வேண்டும். 3வது தலைமைக்கு திரும்ப கொண்டு வர்றார். இதில் முன்பதாக நாம் ஒவ்வொரு சபைகளை குறித்து பார்க்க வேண்டும் என்றும், இதில் இன்னும் குறிப்பாக நீங்கள் ஒரு இடத்தை நம்ம பார்க்கணும். இந்த 1வது அதிகாரத்தில் இயேசுவானவரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற வர்ணனைகளை நீங்கள் பார்க்கணும். என்னென்னலாம் இயேசுவானவரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற வர்ணனை, இதே முன்னாடி சொல்லாது. என்ன சொல்கிறார்? 1வது வசனத்தை வாசிங்க, பாஸ்டர் வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்கப் போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். ஆமாம், அதுக்கு அடுத்தது நல்லா, அடுத்த 3வது வசனம் வாசிங்க, ரொம்ப நல்ல வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் ஒரு ஆள் வாசிக்கிறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? வாசிக்கிறவனும் கேட்கிறவரும், அதுக்கு அடுத்தது எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் எல்லாருமே. அதாவது ஒழுங்காக வேத வசனத்தை வாசிக்கிறவன் ஒரு ஆள், அதுக்கு அடுத்ததாக அதை கேட்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம், அதற்கு அடுத்ததாக கேட்டு மட்டுமல்ல, அது அன்றாட வாழ்க்கையிலே கை கொள்ளுகிற கூட்டம். ரொம்ப அழகாக இருக்குல்ல, சொல்லுவது, கேட்பது, கை கொள்ளுவது. அதுக்கு அடுத்து முன்மாதிரியை சொல்கிறார். எனது இதுவரைக்கும் சம்பவித்தவைகளை சொல்கிறார். இதெல்லாம் எதற்காக? இந்த வார்த்தைகள், இந்த வசனத்தை குறித்தும், அந்த வசனம் என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனம். இதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதாவது சுவிசேஷத்தில்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையும் அவருடைய ராஜ்யமும் முழுமையாக சேர்க்கப்பட வேண்டும். இது இல்லாமல் சுவிசேஷத்தை நாம் இப்பொழுது அறிவித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் சொல்கிறாங்க இயேசுவானவர் வருவார்னு, பயமுறுத்தாதீங்க. அதாவது 2வது வருகையை பற்றி பேசினா மக்களுக்கு என்னவா இருக்குது, பயமுறுத்துதலாக இருக்கும். யார் பயப்படுவான்னு தெரியும். சொல்லுவாங்க, மடியிலே கனம் இருந்தால் தான் வழியிலே பயம் என்பார்கள்ல, அதே மாதிரி தான் மடியிலே கனம் இருந்தால் பயம், வழியிலே பயம். நியாயாதிபதியாக வருவார்னு சொல்கிறதையும் வேண்டான்றாங்க. நியாயாதிபதி என்று சொல்கிறது அதே வேண்டாங்க, அதே பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தி மக்களை மரித்தோரையும் நியாயம் தீர்க்க திரும்ப வருவார். ஆமாம், ஆனால் அவர் அன்புள்ளவர், எல்லாரையும் தடவித்து விட்டுருவார். ஒன்றும் இல்லை, அப்படியே சும்மா ஓகே, நியாயாதிபதி கிடையாது அவர் சொல்கிறாங்க. போனால் போகட்டும் போடா அப்படின்ட்டு வரோம். அதாவது வேடிக்கையாக இருக்குது மக்கள் சொல்லுது. நீங்கள் 2 இதில் பார்க்கணும். ஒன்று, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பார் என்றால் ஆசை காட்டுவது. ஏன்னா கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் நித்திய ஆக்கினை அடைவார்கள் என்னுடைய பயமுறுத்துவது. ஆக ஒருவனை ஆசை காட்டியோ பயமுறுத்தியோ நீங்கள் அவர்களை மாற்றக்கூடாது. அப்போ சுவிசேஷமாக சொல்ல முடியாது. ஆனால் அது நடக்க போகுது. பிள்ளைங்களை என்ன சொல்லணும், என்ன சொல்லுவோம், நிச்சயமாக நீ நல்லா இருப்ப, இல்லைன்னா நீ கெட்டு போவ அப்படின்னா பிள்ளைய வளர்க்க முடியாது. பிள்ளைகளை வளர்க்கவே முடியாதுன்ற. டேய் நீ நல்லா செஞ்சிட்டா, குட் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படின்னா என்னாச்சு, நீ ஆசை காட்டுற, அல்லது ஏய் செய்யலைன்னா உனக்கு அடி விழுக்கும், பயமுறுத்துகிற. பிள்ளைங்களையும் வளர்க்க முடியாது. நம்ம சுவிசேஷத்தை சரியானபடி அவன் யார் எதை சொன்னாலும் சரி, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லும், அதற்கு மேலானது பாவமாக இருக்கும். எங்களுடைய வார்த்தைகளோ ஆமென்றும் இல்லை என்றும் இல்லாமல் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. என்னுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, எனக்கு பின்னாடி வரக்கூடிய தீமத்தையும் சரி தீத்துவும் சரி இப்படியே சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதே பாணியில் இதே முறையில் நாம் இப்பொழுது யோவானுடைய இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்குறோம். இதுக்கு பின்பதாக நிறைய ஊழியக்காரர்கள் அங்கே பேதுருவும் இந்த பகுதியில் வந்திருக்கிறார். இந்த இதில் நான் ஒன்று மட்டும் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த ஆரம்பத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் பாருங்கள், என்னென்ன வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அவரை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாட்சின்னு சொல்லப்பட்டிருக்கு 1. 2வது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். ஓகே. அதுக்கு அடுத்ததாக வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு, சாட்சியும் ஆல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறவர். அடுத்ததாக அவரை குத்தினார்கள் மேகங்களிலே வருவார். வேற நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே. 6வது வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியன அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ராஜாக்களும் ஆசாரியர்களும் எங்கே போகணும், யாத்திராகமத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் பேதுருவானவர் சொன்னதுக்கு, அதாவது வேத வசனங்களை தேடி வாசித்து பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அங்கங்கே உட்காந்து ஒரு 10 பேர் உட்காந்து தனியாக கதை எழுதலை, எல்லாத்துலேயும் ஒரு என்ன செய்கிறது, ஒரு இலை ஓடிக்கொண்டே இருக்கும். வேறு என்ன சொல்லி ஏற்பட்டிருக்குது, வேறு என்ன ஆல்ஃபா ஒமேகா பின்னாடி வாங்கலை, வேறு என்னெல்லாம் அவரை குறித்து பெரிய இக்கால சத்தம், ஆல்ஃபா ஒமேகா 11வது வசனம், 14 அவருடைய 7 குத்து விளக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க. கரெக்ட் வாசி சொல்லுங்க யாராவது ஒன்று. அப்பொழுது ரைட்டு இல்லை இதில் இருந்து வாசிங்களேன், 12லேருந்து வாசிங்களேன். அப்போது என்னுடனே பேசும் சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்துவிளக்கு, அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலை போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்திற்கு காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. எப்படி பேசியிருப்பாரு இல்லை, வாட் கைண்ட் ஆஃப் அ வாய்ஸ், பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. அடுத்ததாக 16 தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இது எதுக்காக வாசிக்க சொன்னது தெரியுங்களா, இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் இந்த 7 சபைகள் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் வரும், ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சபைகளை குறித்து பேசும்பொழுது இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் வரிசையாக. இன்ட்ரோடக்ஷன்
அப்போ இவ்வளவையும் பார்த்துவிட்டு ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்க முடியாது. அதுக்கு அடுத்தது தான் வசனம் சொல்லிக்கிறேன், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இதுதான் ஒர்ஷிப், சரியான ஒர்ஷிப். நான் கர்த்தருடைய பெரிய மகிமையிலே பார்க்கும் பொழுது நாம் அவருக்கு முன்பதாக பணிந்து கொள்ள, அதாவது நேராக சாஷ்டாங்கமாக விழுந்து, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, செத்தவனை போல நான் விழுந்தேன். அதனால் அவர் சொல்லி என்னச்சாரு, அடுத்தது 18வது வசனத்தை வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக. இந்த திறவுகோல் எங்கே வந்தது? எங்கேயாவது நம்ம பார்த்தோமா? பேதுருவுக்கு கொடுக்கிறார். மத்திய சுவிசேஷம் 16ல் என்னுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். திறவுகோல். அடுத்தது நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் எழுது அப்படின்னு. அடுத்தது என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ஆமாம். அதாவது இந்த தூதர்கள் என்று சொல்லும்போது நான் அதை எப்படி வியாக்கியானம் பண்ணுவேன், அந்த சபையை நடத்தக்கூடிய மூப்பர்கள். அந்த சபைக்கு கர்த்தர் தூதுவர்களாக வைத்திருக்கிறார். அவர்களுக்கு எழுதுகிறார், அந்த சபைக்கு எழுதுறாரு. அந்த 7 சபைகள் எதுன்னு வரிசையாக எங்கேயாவது எழுதியிருக்கிறார்? எந்த வசனத்தை சொல்லிடுங்க. 11வது வசனம். ஓகே. வெளிப்படுத்தின விசேஷம் 11. ஓகே. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் 7 சபைகளுக்குள்ளும் அனுப்பு என்றார். ஆக இந்த சபைகளுக்கெல்லாம் எழுதுகிறார், 7 சபைகளுக்கு. சரி, முதலாவதாக நாம் பார்க்கிறோம், அவர் யார் எழுதினது, எதற்காக எழுதப்பட்டது, அவருடைய விளக்கம் என்ன, எழுதினவருடைய அரசாங்க மேன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு 7 சபைகளுக்கும் எழுதுகிறார். 7 சபைகளுக்கும் ஒன்று இந்த சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக ஒன்று இருக்கும். ஒன்று எந்த இடத்துக்கு எழுதினது, யாருக்கு எழுதினது, அவர் எழுதினவர் யார், அதுக்கடுத்ததாக எல்லாவற்றிலும் அதில் என்ன நல்ல குணங்கள் இருந்தன, அதுக்கடுத்த நல்ல குணங்களை பாராட்டுகிறார், அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை தீர்த்தால் என்ன கிடைக்கும், அதற்கு பின்பதாக என்ன சொல்கிறாரு, நீ இதெல்லாம் செய்தால் எல்லாம் முடியும்னு சொல்லிவிட்டு சபைகளுக்கு ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு ஆர்டர் இருக்கும் எல்லா லெட்டரையும். யார் எழுதுகிறா, இல்லை எந்த சபைக்கு யார் எழுதுகிறா, உன்னுடைய நல்ல குணங்கள் என்ன, நீ உன்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதிலேருந்து நீ நீக்கினா உனக்கு என்ன கிடைக்கும், எதை நான் உனக்கு தருவேன். இது ஒரு சிம்பிள் ஆர்டர். அநேகமான இதில் அந்த இதே ஆர்டர் இருக்கும். 1-2ல் சில இருக்காது, சில இதில் ஒன்றுமே நல்ல குணமே இருக்காது, சில இதில் ஒன்றுமே பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் என்ன சொல்கிறார், இருந்தது என்ன, நீ எதில் நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார் அப்படிங்கிறார். உனதில் அந்தி பசு இருந்தார், தன்னுடைய மரணத்துக்கும் இது இருந்தான், உண்மையாக இருந்தான் அப்படின்னு சில இடங்கள்லாம் நல்ல பெரிய அருமையான குணங்களை சொல்லிட்டு வர்றார். ஆனால் பின்னாடி ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது கடைசியில் அவர் சொல்லக்கூடியது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு காதுள்ளவன் கேட்க கடவன். அதாவது ஏற்றுக்கொள்வதற்கு மனதுள்ளவனும் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை உள்ளவனும் கேட்க கடவன். காதுள்ளவன் என்ன, இந்த வெறும் காது என்னது, ஜெயம் கொள்கிறவனுக்கு, அதான் ஜெயம் கொள்கிறவனுக்கு, இதெல்லாம் தாண்டி வருகிறவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாரு. காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனங்களை மட்டும் வாசிச்சுட்டு போயிடுவோமா? முத வசனங்களை எதை மட்டும் வாசிக்கணும்? 7 எபேசில் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை மட்டும். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்படியே 7வது வசனம் வாசிச்சிருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க குடிப்பேன். அதுக்கு அடுத்ததாக இது ஜாஸ்பர் 8வது அதிகாரத்தில் வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. 11வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. ஆமாம், கிறிஸ்டபர் நீங்கள் ரொம்ப நாளைக்கு பின்பதாக எங்களோட கூட திரும்ப வந்ததுக்காக நன்றி. போன ஸ்டான்லி கிறிஸ்டபர், உங்களுக்கு ஸ்டான்லி கிறிஸ்டபர். சரி, வாசிங்க. அதாவது 12வது வசனத்தை வாசிங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. 17வது வசனம்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றுள்ளது. அதுக்கு 18வது வசனம் நீ வாசிக்கிற இங்கிலீஷில். ஓகே. The angel of the church in Thyatira write, these are the words of the Son of God, whose eyes are like blazing fire and whose feet are like burnished bronze. அதனுடைய கடைசியில் வந்து 26வது வசனத்தில் உங்களுள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கடவன் என்று எழுது. ஜஸ்ட் நீங்கள் வந்து 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. 5வது வசனம் வாசிங்க. 5, 6. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஜெமி நீ வந்து 7. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 11லேருந்து வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவனுக்கு எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஜோயல் 14 வாசிங்க. லவோதோக்கிய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. 20வது வசனத்திலிருந்து. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். அதாவது எல்லா இடங்களிலையும் இந்த தெளிவாக கடைசியில், அதாவது நீ இதில் இப்படி ஆரம்பிக்கிறார், உன்னுடைய நல்ல குணங்கள் என்ன, உன்னுடைய பிரச்சனைகள் என்ன, ஆனால் இதெல்லாம் இந்த முடிவு வரும்போது ஜெயம் கொள்கிறவன், எல்லா இடத்துலையும் ஜெயம் கொள்கிறவன், இதை தாண்டி வர்றவன். அப்போ வந்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இதை தாண்டி வர முடியும், ஒவ்வொரு ஆளையிலையும் முடியும். அதற்கான நேரத்தையும் காலத்தையும் அவகாசத்தையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனால் இனி காலம் செல்லாது, கடைசியாக முடிக்கும் போது இனி காலம் செல்லாது. இதை வந்து இழுத்துட்டே இருக்க முடியாது. என்ன தாமதிக்கிறார் என்று சொல்லி நாம் வந்து இதை இழுத்து கொண்டே போக முடியாது. 2வது வருகை குறித்து பார்க்கும் பொழுது என்ன எதையும் படிக்கணும்னா 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் நம்ம வாசிக்கணும். இது 2 புத்தகத்துலேயும் பவுலடியார் வந்து கர்த்தருடைய 2வது வருகை குறித்து ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அதில் 1 தெசலோனிக்கேயரில் அந்த அதிகாரத்தில் உள்ள எல்லா கடைசி வசனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு நேராக நடத்தும். அதே போல் ஒரு பாடல் எழுதிய ஆசிரியை ஆண்டவருடைய எல்லா பாடல்களையும் கடைசியில் கர்த்தருடைய வருகை, அதாவது முழு சுவிசேஷம், அது கர்த்தருடைய வருகையை குறித்த முழு சுவிசேஷம். எல்லாருமே இன்றைக்கி என்ன சொல்கிறோம், இந்த ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய மத்தியில் வரக்கூடிய பாடல்கள் நமக்கு தேவை. அவருடைய 2வது வருகை குறித்த பாடல்கள் தேவை. சரி, இதற்கு பின்பதாக 4வது அதிகாரத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக 18 அதிகாரம் வரைக்கும் ஒரே அடியாக நம்ம போயிடலாம். 4லேருந்து 18 வரைக்கும் என்ன இருக்குது? 4லேருந்து 18 வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்? 4லேருந்து 18 வரைக்கும் ஒட்டு மொத்தமாக. ஏன்னா இதை நம்ம வந்து ரொம்ப நேரம் வச்சு பார்க்க வேண்டியதில்லை. நம்ம இன்னொரு தடவை ஏதாவது ஒரு தடவை படிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு என்ன நம்ம தெரிய வேண்டியது இருக்கிறது,
இந்த வரக்கூடிய நாளிலே என்ன நடக்கும் என்பதை குறித்து கர்த்தர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவருடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்கப் போகிறார் என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறார். இதில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மிகவும் முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, 4வது அதிகாரத்திலேருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? பரலோக ராஜ்யத்தை குறித்து 7 தேங்குளிரும் என்னோடு கூட இல்லை 4வது அதிகாரத்திலேருந்து வருகை நாட்கள் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் நடக்கலாம்? போர் நடக்கும். ஆமாம், ஒரு பெரிய போர் நடக்க போகிறது. அதற்கு முன்பதாக அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களையும் அழிக்கிறதுக்கான ஒரு பெரிய தீர்மானம் உண்டாகும். அதாவது முன்னின்று நடத்தக்கூடியவன் உலகத்தில் இருக்கிற அவனை எதோடு ஒப்பிடுகிறார்? எந்த நாட்டோடு, எந்த இடத்தோடு ஒப்பிடுகிறார்? எது விழுந்து போனதுங்கிறாரு? பாபிலோன் விழுந்தது. அப்போ மாபெரும் பாபிலோன் விழுந்தது அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்ற, நடக்கவிருக்கிற போரை குறித்த முழு விவரமும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் இப்படி படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. 4வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் கர்த்தருக்கு விரோதமாக செய்யக்கூடிய போரை குறித்தும், அவர்களுக்கு மேலாக கர்த்தர் செய்யக்கூடிய போரை குறித்தும், அதில் எங்கெல்லாம் ஒவ்வொரு தூதரும் வருவது, அதாவது முத்திரை வைக்கப்படுவது, அவருடைய கோப கலசம் ஊற்றப்படுவது, இது எல்லாமே 7 என்று சொல்லி மட்டும் முழுமையாக வரும். ஆக இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் எத்தனை வருஷம் போருங்கிறாரு? இது எத்தனை வருஷம்? ஒரு 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 7 வருஷம் போர், 7 ஆண்டு போர். ஓ, அதுவும் 7 தான். ஒரு முழுமையான, அதாவது என் மறுபடியும் சார் 7 ஆண்டு போகிறது அப்படின்னு என்ன, முழுமையாக எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய கர்த்தர் எதையுமே பாதியில் வச்சுட்டு போகிறது கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருடைய ராஜ்யம் பேட்ச் ஒர்க்கல் அப்படின்பேன். அங்கங்கே பேட்ச் போடுவோம். அந்த ரோடெல்லாம் போடும்போது இங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிராவல் போட்டு வைப்பாங்கல்ல, அது கிடையாது. கர்த்தரானவர் முழுமையாக செய்கிறார். அவருடைய சுகமளிப்பதும் சர்வாங்க சுகம்னு சொல்கிறது. கர்த்தர் அளிக்கக்கூடிய சுகம் சர்வாங்க சுகம். தெரியுது. 7 ஆண்டு போர். இப்போ கர்த்தருக்கும் அவருடைய திட்டத்திற்கும் எதிராக ஒட்டுமொத்த தேசங்களும் ஒன்று கூடும். எல்லா தேசங்களும் ஒன்று கூட போகுது. ரெண்டுக்கும் கர்த்தருக்கு விரோதமாக வரும் கர்த்தருடைய திட்டம். கர்த்தருடைய திட்டம் என்ன? சுவிசேஷம். எது கர்த்தருடைய சுவிசேஷம்? முழு உலகமும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர வேண்டும். ஆமாம், கர்த்தருடைய திட்டம். அது எப்படி இந்த திட்டம் வெளிப்பட்டது நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வரோம். ஆதியாகமம் அதிலேருந்து நம்ம பார்த்தோம் 1 முதல் 11. பின்பதாக எப்படி திட்டம் வெளிப்பட்டது? அவருடைய திட்டம் என்ன? ஒருவனும் கெட்டு போகக்கூடாது இல்லையா? சுவிசேஷம் உலகம் எங்கும் பரப்பப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். வேற என்ன அவருடைய திட்டத்தில் வந்தது? கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக எப்படி செயல்படும்? ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? அதாவது உன் மூலம் பூமியில் உள்ள வம்சமெல்லாம் அது யாரு? அந்த உன்னுங்கிறது யாரு? இல்லம்மா, இந்த 12வது அதிகாரத்தில் ஆபிரகாம் அவனுடைய சந்ததி எது? இஸ்ரவேலர்கள். அப்ப இஸ்ரவேலர்களுடைய பிரச்சனை என்ன வந்தது? அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவரோடு உடன்படிக்கை வந்தது. 19வது அதிகாரம் யாத்திராமம் அவர்களோடு உடன்படிக்கை. அதற்கு பின்பதாக என்ன நடந்தது? தாவீதோடு உள்ள உடன்படிக்கை, ராஜ்யம். அதற்கு பின்பதாக புதிய உடன்படிக்கை வரும். ஒருவர் பாடுபடும் தாசன் ஒருவர். அது யாரு? எசையாண்ட புத்தகத்தில் சொன்னது இயேசு கிறிஸ்து. ஆமா, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய திட்டம், ஆண்டவருடைய திட்டம் இயேசு கிறிஸ்துவில் எப்படி வெளிப்பட்டது? அவர் பாடுபட்டால் மரித்து, அவர் பாவமில்லாத அவர், தேவனுடைய குமாரனாயிருந்தாம், பாவமில்லாத அவர் நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்கள்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு தேவன் அவரை எழுப்பினார். பின்பதாக அவர் என்ன செய்தார்? உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். இதை சாட்சியாக அறிவிக்கும்படியாக எல்லாருக்கும் கட்டளையிட்டிருந்தார். இது அவருடைய திட்டம். அதுக்கடுத்த திட்டம் என்ன? அதோடு வரக்கூடிய சபைக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் என்ன? 1வது அதிகாரம் 8வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்து, ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது ஆமா, அந்த திட்டம் எப்படி நிறைவேறினது நம்ம பார்த்தோம். சபைகள் பெருகின, எருசலேமிலே பெருகினார்கள். 6வது அதிகாரம். அதுக்கப்புறம் அது புறஜாதியாருக்கு கடந்து போச்சு. ஆமா, புறஜாதியாருக்கு யூதேயாவுக்கு போனுச்சு, சமாரியா போச்சு. சரி, கலாத்தியா, ஆசியா மைனர், மக்கதோனியா, அகாயா, ரோம். ஆமா, அது வரைக்கும் போயிட்டு அதோட விட்டுட்டார்.
ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம செய்யணும்னு விட்டுட்டாரு. நீ தொடர்ந்து பவுலடியார் செய்ய வேண்டாம், இதுக்கு பிறகு நாங்கள் செய்வோம், இது வரைக்கும் செஞ்சது போதும், நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்தது விட்டுட்டார். சரி, வேற என்ன திட்டம்? கர்த்தருடைய திட்டம் என்ன வந்தது? சரி, இது வந்து சபைகள் பரவ வேண்டுவது கர்த்தருடைய திட்டம். வேற என்ன திட்டம் இருந்தது? சபைதான் தேவனுடைய மாபெரும் செயல் திட்டம். அதன் மூலமாக தான், ஆமாம், அதுதான் மைய புள்ளி. அந்த சபையின் மூலமாகத்தான், உள்ளூர் சபையின் மூலமாகத்தான் என்ன அறிவிக்கப்பட வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். கர்த்தருடைய மாபெரும் திட்டத்தில் என்னது? என்ன மாதிரியான ஞானம்ங்கிறது? அனந்த ஞானம். எபேசியர் 3வது அதிகாரம். ஆமா, அந்த திட்டத்துல யாரு இருக்கிறா? நீங்களும் நானும் இருக்கிறோம், யூதர்களும் கிரேக்கர்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரே குடும்பமாக இருக்கிறார்கள். அந்த குடும்பம் எப்படி அமைக்கப்பட வேண்டும்? குடும்பங்களின் குடும்பமாக அமைக்கப்பட வேண்டும், ஒரே குடும்பமாக அமைக்கப்படும், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை உள்ளவர்களாய். அதாவது எபேசியர் 4வது அதிகாரம் இல்லை, 4வது அதிகாரம். இதுதான் கர்த்தர் உடன் பங்காளர். ஆமாம், உடன் அவயவங்களாக இருக்கிறார்கள். ஆமாம், 3 இது சொல்லுவார் ரொம்ப அழகா. என்ன சொல்றாரு? உடன், அதாவது பங்காளர்கள், அதாவது பங்காளிகள், அதுக்கடுத்தது அவயவங்கள், அதுக்கு சுதந்திரவாளிகள். அதாவது சுதந்திரமாக பெற்றிருக்கக்கூடிய 3ஐயுமே கொடுக்கிறார்கள். உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு. இப்போ என்ன நம்ம இதில் பார்க்கணும்? அந்த இதுக்கு விரோதமாக, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாகவும் இந்த அவருடைய மாபெரும் திட்டமாகிய சபைக்கு விரோதமாகவும் இவர்கள் போர் செய்வார்கள். ஆக சபை துன்பத்தினுடைய காலத்திற்குள்ளாக போகும். இஸ்ரவேலர்கள் துன்பத்திற்குள்ளாக போவார்கள், சபை துன்பத்திற்கு நேராக வழிநடத்த துன்பத்தினுடைய காலத்தில் போகும். அநேக பிரச்சனைகள் நடக்கும். இப்பொழுதே நம்ம நிறைய இடங்களில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சபையை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு எல்லா வேலையும் பிசாசானவன் செய்வான். ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை சொல்ற கடைசியில் முடிக்கிறாரு. ஆனால் இந்த நாட்களிலே போய் கொண்டு இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் சபைக்கு உபத்திரமே வராது, உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நல்லது. ஆனால் உபத்திரவத்துக்குள்ளாக இன்றைக்கு போய்கொண்டு இருக்கிறது சபைகள். அநேக சபைகளில் நான் பார்க்கும் பொழுது உள்ளே உள்ள பிரச்சனைகள், வெளியிலிருந்து வரப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பக்கத்திலே உள்ள கலாச்சாரத்தினுடைய பிரச்சனைகள், மத சம்பந்தமான பிரச்சனைகள், அதோடு இப்பொழுது அரசியல் பிரச்சனைகளுக்கு. அதாவது இப்பொழுது நம்ம என்ன சொல்கிறாங்க, நீ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாத அப்படின்றாங்க. உன் வீட்டுக்குள்ளேயே நீ ஜெபம் பண்ணாது. என்கிட்ட நம்ம வீடு எல்லாம் பார்க்கும்போது நம்மகிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்களா, நீங்கள் ஜெபக்கூட்டம் வைப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதை கேட்கும்போது ஜெபக்கூட்டம் வைப்பீங்களா? ஏன் ஜெபம் வச்சா என்ன பிரச்சனை? இல்லை அதெல்லாம் ஆயக்கப்படாது அப்படின்னா வீடு தரமாட்டாங்க. இப்போவே முதல்ல கேட்பாங்க, மீன் கறி சாப்பிடுவீங்களா? ஒன்று ஆமாம் சாப்பிடுவோம் அப்படின்னா, அப்போ எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இல்லை, உங்களுக்கு வீடு கிடையாது, எங்கள் வீடு. ஆமாம், வீடு கிடையாது. ஆமாம், அதாவது இந்த உபத்திரவத்தினுடைய நாட்களில் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் இது அதிகரிக்கும். யாராவது சொன்னாங்கன்னா இனிமேல் எல்லாம் நன்றாய் முடியும் என்று சொன்னார்கள்னா அது சரியான உபதேசம் இல்லை. எல்லாம் இதற்கு மேலாகும். அதே சமயத்தில் எல்லாம் கெட்டு போகும் என்று சொல்லவில்லை. கர்த்தர் வெளியே ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் வராது இருந்தால் எல்லாம் கெட்டு போயிருக்கும். கர்த்தராகி ஆண்டவர் திரும்ப வருவார். உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 4 முதல் 18 அதிகாரங்களிலே இந்த பாபிலோன், அதுதான் உலக அரசாக வரும். அந்த உலக அரசு தோற்கடிக்கப்படும். கர்த்தர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவர் ஜெயம் கொள்ளுகிறவர். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. இதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முடிவாக வரும். இதற்கு பின்பதாக இன்னொரு பகுதி இருக்கிறது. அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.